வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா நாதுரை. முதலில் தலைப்புச் செய்திகள். கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடக்கம். மாநிலம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு. மாணவர்கள் புத்தக அறிவு பெறும் நிலையை புதிய கல்விக் கொள்கை மாற்றும். பிரதமர் மோடி நம்பிக்கை. சமஸ்கிருதம் மட்டுமே தமிழுக்கு நிகரான பழமை வாய்ந்த மொழி என ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. இரண்டில் எது மூத்த மொழி என்பது கேள்விக்குறிதான் என்றும் சூசகம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் என அறிவிப்பு. ஐஐடி வளாகத்திற்குள் மாணவர்களிடையே கஞ்சா பழக்கம் இருக்கிறது. ஐஐடி இயக்குநர் காமகோட்டி தகவல். மத்திய வங்கக்கடல் பகுதியில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றது மோகா. வருகிற 14ஆம் தேதி மியான்மர் வங்கதேசம் இடையே கரையை கடக்கும் என கணிப்பு. ஈழத்தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இலங்கை எம்பி சிறிதரன் எம்பி கோரிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தியது மும்பை அணி. இன்றைய போட்டியில் ஐதராபாத் மற்றும் லக்னோ அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. அதற்கான ஏற்பாடுகள் தயாராக உள்ளன. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டசபைக்கு கடந்த 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. 73% வாக்குகள் பதிவானது. இதில் 2615 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் இன்று ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 36 மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கவுள்ளது. இதற்காக 306 அறைகளில் 4256 மேஜைகள் அமைக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்படும். 224 தேர்தல் அதிகாரிகள் மற்றும் 317 துணை தேர்தல் அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பார்கள். ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு கண்காணிப்பாளர், ஒரு உதவியாளர் மற்றும் ஒரு மைக்ரோ அப்சர்வர் இருப்பார். இது தவிர கூடுதலாக 450 துணை தேர்தல் அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கை மையங்களை கண்காணிப்பார்கள். வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி மாநிலம் முழுவதும் சுமார் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஓட்டு எண்ணிக்கையை முன்னிட்டு பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை தொடங்கும் நிலையில் பிற்பகல் 2 மணிக்குள் பெரும்பாலான தொகுதிகளின் முடிவுகள் தெரிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் வரும் 14ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையை அடுத்த வேங்கிக்கால் ஊராட்சியில் 6779 பயனாளிகளுக்கு 15 கோடியே 86 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஏவவேலு வழங்கினார். அப்போது பேசிய அவர் அனைத்து திட்டங்களையும் அரசு விரைவாக செயல்படுத்தி வருவதாக கூறினார். என்னுடைய கிரிவல பாதையிலே ஏற்கனவே இலங்கைவாழ் தமிழர்கள் என்று தொப்புள் கொடி சொந்தம் என்று அன்பு சகோதரர்கள் எல்லாம் தற்காலிகமாக குடிசையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அத்தியந்தல் ஊராட்சியில் இருக்கிற அந்த ஏரி பகுதியில இலங்கை வாழ் தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் இருவரையும் சேர்த்து ஒரு நல்ல இடத்தை பார்த்து மாவட்ட வருவாய்த்துறையாக நான் அடையாளம் காட்டுகிறேன். அந்த இடத்துல இந்த ஆண்டிலேயே அந்த இலங்கை தமிழர்களுக்கு நீங்கள் எல்லாம் வீடு கட்டி தர வேண்டும் என்று நேற்றைய தினம் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு இடம் பார்க்க இங்க வந்திருக்கிறார், கட்டுவதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னா இந்த ஆட்சி எவ்வளவு விரைந்து செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இடம்பெறுவார்கள் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றும் அதுகுறித்து பாஜக தலைவர் நட்டா, பிரதமர் மோடிதான் முடிவு செய்வார்கள் என்றும் கூறினார். என்டிஏவை பொறுத்தவரை எந்த குழப்பமும் இல்லாமல் நம்ம போயிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒரு கட்சி விருப்பப்பட்டு இல்லை நாங்கள் ஒரு கூட்டணியாக இருக்கோம், நாங்கள் ஒரு கொலிஷனாக இருக்கோம், நாங்கள் என்டிஏல சேர வேண்டும் என்று விருப்பப்பட்டு யாராச்சும் ஒருத்தவங்க விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னா அது நம்முடைய தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. குறிப்பாக நட்டாஜி அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் யாருக்கும் விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லைங்கண்ணா. ஏன்னா என்டிஏல பல கட்சிகள் நம்மகிட்ட இருக்காங்க. முடிவு அவங்களது. யார் வேண்டுமானாலும் வெளிப்படையாக சொல்லலாம் என்டிஏ வர்றதுக்கு எனக்கு ஆசை இருக்கு. சமஸ்கிருதம் மட்டுமே தமிழுக்கு நிகரான பழமை வாய்ந்த மொழி என ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியுள்ளார்.
சென்னையில் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் எனும் உயர்கல்வி திட்டத்தின் கீழ் கலாச்சார பரிமாற்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பீகாரில் இருந்து தமிழகம் வந்துள்ள 100க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் ஆளுநர் RN ரவி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பழமையான மொழி என்றால் தமிழ், சமஸ்கிருதம் என்றார். இது எது மூத்த மொழி என்பது கேள்விக்குறி என சூசகமாக கூறியுள்ளார். I was married at a very young age. Mine was a child marriage. My wife and I, we have grown together almost. And she has not gone to college. But she has been the pillar of my strength. I can take on the world. I don't care. So long I know that, yes, when I come home, there is someone to stand by me. Nothing else. You don't need anything else. You don't need any motivator. You have to be yours. I said, Atmanaiva hi Atmano Bandhu, Atmanaiva Riputa Atmana. You are your friend, best friend, you are your worst enemy. கர்நாடக அரசு போல தூய்மை பணியாளர்களுக்கு நேரடி சம்பள முறையை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாகையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகத்தில் டிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பர்மனெண்ட் ஒர்க்கர் இல்லை, ஆனால் அவங்க அவுட் சோர்ஸ் ஒர்க்கர். டைரெக்டாக அந்த நகராட்சியோ மாநகராட்சியோ இல்லை பேரூராட்சியோ அவங்க சம்பளம் தராங்க. அவங்களே பிஎஃப் பிடிக்கிறாங்க, அவங்களே இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 18,000 ரூபாய் சம்பளம் வருது. அது மாநிலம் முழுக்க அப்படி தான் இருக்குது. அங்கே அவுட் சோர்ஸ் ஒர்க்கரே யாருமே இல்லை. அவங்க அந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் போராடும் ஆசிரியர்களின் கோரிக்கையை கனிவோடு அரசு பரிசீலித்து ஒரு சிறப்பு அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த திருமாவளவன், ஆசிரியர்களின் கோரிக்கை நியாயமானது, ஜனநாயகபூர்வமானது என கூறினார். இதைத் தொடர்ந்து அவர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பட்டதாரி ஆசிரியர்களின் பிரச்சினையை தமிழக அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரச்சினையை தீர்க்காவிட்டால் வரும் 15ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு கீழ் இயங்கும் புளியங்குடி, சேரன் மகாதேவி, சாத்தான்குளம், நாகம்பட்டி, திசையன்விளை, பணகுடி ஆகிய பகுதிகளில் செயல்படும் உறுப்பு கல்லூரிகளில் தற்காலிக பேராசிரியர்கள் பணிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி பேராசிரியர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறி உறுப்பு கல்லூரிகளில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதேபோல் தென்காசி மாவட்டம் புளியங்குடி மனோன்மணியம் கல்லூரியில் 27 பேராசிரியர்களையும் நிர்வாகத்தினர் பணியில் இருந்து வெளியேற்றியுள்ளனர். கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து பேராசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் இரவிலும் நீடித்த நிலையில் பல்கலைக்கழகம் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பேராசிரியர்கள் புகார் கூறியுள்ளனர். 300 ஸ்டாஃபையும் எல்லாத்தையுமே ரிலீவிங் ஆர்டர் கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க. திடீர்னு இப்படி ஒரு ஆர்டர் வந்தோடனே எல்லாருமே மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டோம். ஏன்னா அடுத்து என்ன செய்வோம், அடுத்து எங்கள் குடும்பம் எந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறத யோசித்து எல்லாரும் என்ன பண்ணிட்டோன்னா, உள்ளிருப்பு போராட்டம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா பேராசிரியர்களும் கல்லூரியிலே தான் இருக்கிறோம். இப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ருக்காங்க. ஒவ்வொரு கல்லூரியிலேருந்து ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு பதிவாளரை பார்க்க போயிருக்காங்க. ஸோ அதனுடைய ரிப்போர்ட் என்ன வரும்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு சாதகமாக வர்ற வரலும் நாங்கள் இங்கே தான் இருப்போங்கிற முடிவில் இருக்கோம். பல் உடைப்பு வழக்கில் இருந்து விலக சொல்லி போலீசார் தன் மீது பொய் வழக்கு போடுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பு வழக்கறிஞர் மகாராஜன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள பல்வீர் சிங் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்தார். சிவந்திப்பட்டி காவல் நிலைய வழக்கு, பல் உடைப்பு வழக்கு, இந்த வழக்கில் மகாராஜன் சமாதானமாக போவாரான்னு கேளுங்க. அப்படி போகாத பட்சத்தில் அவரை ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மேலப்பாவூருக்கு நான் போகிறத அவங்க தடுக்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை. என்ன ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை டீடைன் பண்ணி அது மூலமாக பல்லுடைப்பு வழக்கிலையும் சிவந்திப்பட்டி வழக்கிலையும் ஸ்டெர்லைட் போராட்டத்திலையும் என்னை தடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் சில ஃபோன்களை கொடுத்து சில தொந்தரவுகள் வந்துச்சு. அதோட என்னுடன் வந்தவர்களும் காவல்துறையால் துன்புறுத்தப்பட்டார்கள். இதனையெல்லாம் தாண்டி நான் இதை மறுத்ததுனால அன்னைக்கு என்னை பொய் வழக்கில் ரிமாண்ட் செஞ்சாங்க. இப்போ சட்டப்படி நான் ஜாமீன் வாங்கி இப்போ வெளியே வந்திருக்கேன். உலக அளவில் உணவு உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடாக உள்ளது என மத்திய அமைச்சர் பசுபதி குமார் பராஸ் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
தஞ்சாவூரில் மத்திய அரசின் தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் மேம்பாடு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தின் முதல் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அமைச்சர் பசுபதிகுமார் பராஸ் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், உலகின் மிக வேகமாக பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று கூறினார். உணவு பதப்படுத்தப்படுதல் துறையில் ஆராய்ச்சிகளில் பணிகளில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் பசுபதிகுமார் பராஸ் வேண்டுகோள் விடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வழங்கப்படும் 2023 ஆண்டிற்கான விருதுகள் பெறுபவர்களின் பட்டியலை அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து வரும் 15ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கூறினார். பீகாரில் உள்ள கயாவில் போலீஸ் மற்றும் சிஆர்பிஎஃப் முன் 2 மாவோயிஸ்டுகள் சரணடைந்தனர். சிஆர்பிஎஃப்பின் தொடர்ச்சியான முயற்சிகளால் சரணடைந்த அவர்கள் இருவரும் உடல்நலக்குறைவால் இறந்த பிஜேஎஸ்ஏசி உறுப்பினர் சந்தீப்பின் நெருங்கிய கூட்டாளிகள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்கள் அளித்த தகவலின்படி சக்ரபந்தா என்ற இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் ஐஇடிகளை மீட்டெடுத்ததாக மத்திய ரிசர்வ் போலீஸ் படை தெரிவித்துள்ளது. ஒடிசா சட்டசபை சபாநாயகர் மற்றும் 2 அமைச்சர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். அங்கு பிஜு ஜனதா தள கட்சித் தலைவர் நவீன் பட்நாயக் முதலமைச்சராக உள்ளார். இவர் தனது அமைச்சரவையை மாற்றியமைக்க முயன்ற நிலையில் அவரது உத்தரவின் பேரில் ஒடிசா சட்டசபை சபாநாயகராக இருந்து வரும் பைக்ரின் கேசரி ஆருகா மற்றும் ஸ்ரீகாந்தா சாஹூ, சமீர் ரஞ்சன் தாஸ் ஆகிய 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர். தனிப்பட்ட காரணங்களால் ராஜினாமா செய்ததாக அவர்கள் விளக்கம் அளித்தனர். இதையடுத்து புதிய அமைச்சர்கள் யார் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. புத்தக அறிவு பெறும் நிலையை புதிய கல்விக் கொள்கை மாற்றும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாணவர்களுக்கு முன்பு புத்தக அறிவை கொடுத்து வந்ததாகவும் அந்த நிலையை மாற்ற புதிய கல்விக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி அவர்களின் தாய்மொழியில் வழங்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். புதிய கல்விக் கொள்கையில் அதற்கான அம்சங்கள் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். என் வாழ்நாளில் நான் ஆசிரியராக இருந்ததில்லை, ஆனால் வாழ்நாள் முழுவதும் சமூக சூழ்நிலைகளை நுணுக்கமாக படிக்கும் மாணவனாக இருக்கிறேன் என்றும் பிரதமர் மோடி கூறினார். பள்ளி அளவிலேயே மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் இருக்கிறது என்றும் ஐஐடி வளாகத்திற்குள் மாணவர்களுக்கிடையே கஞ்சா பழக்கம் இருப்பதாகவும் ஐஐடி இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி தலைமையில் மன ஆரோக்கியம் மற்றும் மன அழுத்த மேலாண்மை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை ஐஐடியில் மாணவர்களுக்கு பாகுபாடு காரணமாக மன அழுத்தம் ஏற்படுவதில்லை எனவும் ஆசிரியர்கள் அளவிலும் சாதி ரீதியான பாகுபாடு காட்டப்படுவதில்லை என்றும் தெரிவித்தார். பள்ளி அளவிலேயே மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் இருக்கிறது என்றும் ஐஐடி வளாகத்திற்குள் மாணவர்களிடையே கஞ்சா பழக்கம் இருப்பதாகவும் ஐஐடி இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார். தென்கிழக்கை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக மோகா புயல் வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போர்ட் பிளேருக்கு மேற்கு வடமேற்கில் மையம் கொண்டுள்ள இந்த புயலானது வடகிழக்கு நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடற்கரைகளை வருகிற 14ஆம் தேதி கரையை கடக்கும். அப்போது காற்றின் வேகம் மணிக்கு 150 முதல் 175 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் இலங்கை எம்பி ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களின் பூர்வீக நிலங்களை வலிய பறித்து புத்த விகாரங்களை அமைத்தல், தமிழ் மக்களின் குடிபரம்பலை அடியோடு அழிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என விடுத்துள்ளார். இலங்கை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் 37 இடங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இன மத ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் குறித்து தன்னால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஒன்றை அவர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். ஐபிஎல் தொடரின் 57வது லீக் போட்டியில் மும்பை அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது. மும்பை வான்கடேவில் நடந்த போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 218 ரன்கள் குவித்தது. சிறப்பான விளையாடிய சூரியகுமார் யாதவ் ஐபிஎல் தொடரில் தனது முதல் சதத்தை பூர்த்தி செய்தார். பின்பு பேட் செய்த குஜராத் அணி 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 191 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. ஐபிஎல் தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஹைதராபாத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் 58வது லீக் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் லக்னோ அணிகள் மோதுகின்றன. டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் 59வது லீக் போட்டியில் டெல்லி மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகா சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடக்கம். மாநிலம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு. மாணவர்கள் புத்தக அறிவு பெறும் நிலையை புதிய கல்விக் கொள்கை மாற்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை.
சமஸ்கிருதம் மட்டுமே தமிழுக்கு நிகரான பழமை வாய்ந்த மொழி என ஆளுநர் RN ரவி பேச்சு. இரண்டில் எது மூத்த மொழி என்பது கேள்விக்குறிதான் என்றும் சூசகம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் என அறிவிப்பு. IIT வளாகத்திற்குள் மாணவர்களிடையே கஞ்சா பழக்கம் இருக்கிறது. IIT இயக்குநர் காமகோட்டி தகவல். மத்திய வங்கக்கடல் பகுதியில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றது மோகா. வருகிற 14ஆம் தேதி மியான்மர் வங்கதேசம் இடையே கரையை கடக்கும் என கணிப்பு. ஈழத்தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இலங்கை MP சிறிதரன் MP கோரிக்கை. IPL கிரிக்கெட் தொடரில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தியது மும்பை அணி. இன்றைய போட்டியில் ஐதராபாத் மற்றும் லக்னோ அணிகள் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.